ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி இந்த நாளை ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் காணவும் உம்முடைய அனுகூலமான வல்லமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே தடையில்லாமல் உணர்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்கவும் கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி எல்லா மகிமைகளை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மூலம் விளங்க பண்ணுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். விண்ணுலகின் வேந்தன் இவர் நம் எண்ணங்களில் நிறைந்தார். விண்ணுலகின் வேந்தன் இவர் நம் எண்ணங்களில் நிறைந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். நம் பாவங்களை போக்க இம்மானுவேலன் மண் மீதில் மனுவாகி பிறந்தார் இந்நாளில். நம் பாவங்களை போக்க இம்மானுவேலன் மண் மீதில் மனுவாகி பிறந்தார் இந்நாளில். வானங்கள் வாழ்த்திடும் மன்னறிவர் மானிடர் நம்மிடை வந்துதித்தார். வானங்கள் வாழ்த்திடும் மன்னறிவர் மானிடர் நம்மிடை வந்துதித்தார். நம்மோடு ஒன்றாக விண்ணை துறந்து விட்டார். நம்மோடு ஒன்றாக விண்ணை துறந்து விட்டார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். வழியேதும் அறியாமல் அலைகின்ற மாந்த இருள் நீக்கும் ஒளியாக பிறந்தார் நம் தேவன். வழியேதும் அறியாமல் அலைகின்ற மாந்த இருள் நீக்கும் ஒளியாக பிறந்தார் நம் தேவன். வானமும் பூமியும் ஒன்றாக சிலுவை மரத்தை தோளேந்த. வானமும் பூமியும் ஒன்றாக சிலுவை மரத்தை தோளேந்த. மாட்டுக்கூடில் நடுவினில் தாழ்மையின் கோலமிட்டார். மாட்டுக்கூடில் நடுவினில் தாழ்மையின் கோலமிட்டார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். திருவார்த்தை கருவாகி மனுவான கோலம் மறுபூமி இவர் மூலம் உருவாக வேண்டும். திருவார்த்தை கருவாகி மனுவான கோலம் மறுபூமி இவர் மூலம் உருவாக வேண்டும்.
பூமியின் சாபங்கள் மாறிவிடும், தேவனின் ராஜ்யம் வந்துவிடும். பூமியின் சாபங்கள் மாறிவிடும், தேவனின் ராஜ்யம் வந்துவிடும். மைந்தனிவர் கைவிரல்கள் கர்த்தரின் சித்தம் செய்யும், மைந்தனிவர் கைவிரல்கள் கர்த்தரின் சித்தம் செய்யும். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார், கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். விண்ணுலகின் வேந்தனிவர் நம் எண்ணங்களில் நிறைந்தார், விண்ணுலகின் வேந்தனிவர் நம் எண்ணங்களில் நிறைந்தார். கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார், கன்னிமரி மடியில் கர்த்தர் வந்து பிறந்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கிறது மட்டுமல்லாமல் இவைகளை அறிந்து உணர்ந்து இவைகளை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி அவைகளுக்கேற்ற கனிகளை தந்து ராஜ்யத்தை வந்தடைய இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை சீராக்கும்படிக்காக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் பேசும் ஒவ்வொரு ஆழ்ந்த காரியங்களை நாங்கள் கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளை வாசிக்கிறது மட்டுமல்ல, கேட்டு அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையின் நிலைகளை சீராக்க ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 150வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, மகா பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியை நான் உடைந்திடு. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியை நான் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடு. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ் கரங்களை கட்டி ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு
கூட செல்லுது, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ஆதார் நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை கட்டி காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராது ஆமென் 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ.
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போம். மகிமையான இரக்கங்களை உருவாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாவாமை உள்ளவராகிய தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியே ஏகமாய் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகிய கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களுக்காக இரத்தத்தை சிந்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணும் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றென்றைக்கும் நீதியாய் பரிபாலனம் பண்ணும் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியின் குடிகளை தம்முடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் ஆளுகை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாத்தானின் தலையை ஒடுங்க நசுக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கின்ற எல்லா ஜனங்களையும் தம்முடைய நன்மை நான் நிரப்புகிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்காக, கர்த்தருடைய கிருபை நம் நடுவில் விளங்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை தேவன் நமக்கு தந்ததற்காக, இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை சந்திக்கும்படி இறங்கி வந்ததற்காக, இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவிலே அசைவாடி கொண்டு வருகிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே. பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே, பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே, எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், என் இயேசுவை என்றும் மறவே, எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், என் இயேசுவை என்றும் மறவே, என் இயேசுவை என்றும் மறவே, எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும், இந்த புதிய
கொடிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும். இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதையே திறப்பான். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவன் அதையே திறப்பான். மானிட உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறா. மானிட உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறா. என் நேசர் என்றும் மாறா. இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இல்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். இல்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். இல்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வந்ததற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களா நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களிலே தேசங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை நோக்கி கடந்து போகிறதாக செவிவழி செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்குகிறது. அநேக விதமான இடங்களில் ஜனங்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறதாகவும் இந்த தனிமையான காரியங்களின் நிமித்தமாக அநேக விதமான மக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக தற்கொலை முயற்சியின் ஊடாக கடந்து போகிறதாக நிறைய செய்திகளை நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். இந்த தனிமைப்படுத்தும்படிக்காக சாத்தான் செய்யக்கூடிய இந்த மகா பெரிய தந்திரமான காரியம் செல்போன் அடிக்ஷன் என்கிற ஒரு காரியத்தை நிமித்தமாக மனிதனோடு கூட மனிதன் இயல்பாக பழக முடியாத அளவிற்காக குடும்பத்திலே ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மக்களோடு கூட இணைந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கையாக ஒரு மனிதன் தன்னுடைய கரங்களில் மொபைல் போனை கொண்டு போகிறது உண்டானால் நேர கணக்காக நாள் கணக்காக அநேக விதமான நேரங்களை அதிலே அந்த ஜனம் மெய்யாகவே செலவிட்டு கொண்டு வருகிறது நாம் கண்கூடாக பார்க்கிறோமே. இந்த மாதிரி பரஸ்பரமான உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காரியத்தினாலே சாத்தானுடைய தந்திரங்கள் எளிதாய் மனுக்குலத்தினுடைய நிலைகளை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்காக மக்கள் ஒருமனப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் சாத்தானால் மக்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் மனுக்குலத்தை எளிதாக வஞ்சிக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளிலே நின்று தேசத்தின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு இணக்கம் ஒரு ஐக்கியம் கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்படும்படிக்காக தனிமையான நினைவுகளிலே நின்று அவர்கள் மெய்யாகவே இணைந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும்படிக்காக தனிமை உணர்வுகள் இனி அவர்கள் எல்லைகளுக்குள்ளாக கடந்து வராத அளவிற்காக தனிமைப்படுத்தும் எல்லா விதமான கர்த்தராக தேவனால் அறிவுறுக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட அநேக விதமான கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமான கருவிகள் எல்லாம் கர்த்தராக தேவனால் தடை பண்ணப்படும்படிக்காக இந்த கருவிகளின் மூலம் எத்தனை மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தனிமைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கிறோமே. இந்த மாதிரி நிலைகளில் நின்று ஜனங்கள் காப்பாற்றப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த நிலைகள் எல்லா மாற்றத்தின் கூடாக கடந்து போகும்படிக்காக செல்போனை கையில கொடுக்கிறது உண்டான சிறு குழந்தை துவங்கி பெரியவர்கள் வரைக்கும் தாங்கள் அந்த காரியத்தில் அப்படி மூழ்கி இருக்கிறது நம்ம கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோமே. தங்களுக்கு முன்பதாக என்ன விஷயம் நடைபெற ஆரம்பிச்சா கூட அதை அவர்களுடைய மனதிலே மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள முடியாதவருக்காக ஒருவேளை அந்த வீடை அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடை ஒருவேளை அநேக விதமான கொள்ளைக்காரர்களின் வசமாய் மாற்றப்பட ஆரம்பிச்சா கூட மொபைல் போனிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதன் அவைகளின் மேல் சிந்தனை கொள்ளாதவன் ஆக அவைகளிலே அடிக்ஷனாக காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமே. இந்த மாதிரி மொபைல் போன் அடிக்ஷனிலே நின்று தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைகளில் நின்று சாத்தானுடைய இப்படிப்பட்ட மாய உபாய தந்திரங்களில் நின்று ஜனங்களுடைய நிலைகள் காப்பாற்றப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த குறிப்புக்காக நாம் ஊக்கமான மனதோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சின்ன பிள்ளை அழுகிறது உண்டானா உடனே பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய கையில் அந்த மாதிரி செல்போனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆரம்ப நாட்களிலே துவங்கக்கூடிய இந்த பழக்கம் தான் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தக்கூடியதாக விளங்கி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான சாத்தானுடைய மகா பயங்கரமான இப்படிப்பட்ட தந்திரங்களிலே நின்று ஜனங்களின் நிலைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை தட்டி இப்படிப்பட்ட அடிக்ஷன்களிலே நின்று அடிமை நுகத்திலே நின்று கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்கள் விடுவிக்கப்படும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுடைய நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் கர்த்தர் இந்த மாதிரி அடிமை நுகத்திலே நின்று நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய
கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் முற்றிலும் அபத்தமாக்கப்படும்படிக்காக, முற்றிலும் அழிக்கப்படும்படிக்காக ஆவிக்குரிய நிலை என்கின்ற போர்ல மணிக்கணக்காய், நாள் கணக்காய், நேரக்கணக்காய் ஜனங்கள் இந்த மொபைல் போனிலே எப்படி சிக்கி இருக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறோமே. இந்த பழக்கங்களிலே நின்று கர்த்தருடைய கரம் ஜனங்களை ரட்சித்து அவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை அவர்கள் மெய்யாகவே அறிந்து அவைகளை நோக்கி ஓடக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகும்படிக்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கும்படி எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடிமை நுகங்கள் எங்கள் சந்ததியை விட்டு இயேசுவின் நாமத்தினால் விலக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மகா பெரிய கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் சந்ததியை விட்டு விலக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் சந்ததிகள் கட்டுண்ட சந்ததியாய் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் உருவாக்கப்பட இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும், ஏற்ற மகிமைகளை கர்த்தர் விளங்க பண்ணும். இனி இந்த செல்போனை பார்க்கும் பொழுது ஒரு விதமான அருவருப்பு அவர்களுடைய மனதிற்குள்ளாக பற்றிக் கொள்ளும்படிக்காக, இனி அவைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் பயன்படுத்தாத ஒரு அருவருப்பு அவர்களை உள்ளத்திற்குள்ளாக பற்றி எறியும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும், ஏற்ற மகிமைகளை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் பல நிலைகளின் கூடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனை சந்திக்கும் ஆயத்தம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல வெறும் கையோடு கூட நாம் கடந்து போகிறது உண்டானால், தேவன் நம்மை உருவாக்கின நோக்கத்திற்கு மாறான இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பின் நாளில் நாம் நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெட்கத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி பல உவமைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவருடைய வசனத்துல மோசே என்கின்ற தாசனோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது, என்னுடைய சமூகத்தில் நீங்கள் வருகிறது உண்டானால் வெறும் கையாக நீங்க வராதீங்க, ஏதாகிலும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளோடும் பலிகளோடும் வர வேண்டும் என்கிறதான் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படிக்காக நீங்களும் நானும் கடந்து போகிறோம். வெறும் கையாக நாம் கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமான மகிமையான காரியங்களை இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வேத புத்தகத்துல இந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கி, உலகத்திலே கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளை ஆண்டவராகிய தேவன் தர துவங்கினார். இந்த பணிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய ஓட்டத்தில் நம்ம நிறைவாக்கி கொண்டு வருகின்றோம். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் மாதிரி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் மாதிரி மற்றவங்களுக்கு கிடையாது. அவரவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறோம். என்றாலும் இறுதி நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்னுடைய ஓட்டத்துல நான் ஓடி என் தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற முழுமையான பலன்களை தர வேண்டியது அவசியம். பலன் கொடுக்கிறது ஒண்ணுதான், ஆனால் ஒவ்வொரு வழியிலும் நான் கடந்து போகிறேன், ஒவ்வொரு ஓட்டத்தில் நான் கடந்து போகிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையை நான் கர்த்தருக்கு முன்பதாக செலுத்தி தீர்க்க வேண்டியது அவசியம். இப்படிதான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே பல ஜனங்கள் நல்ல ஓட்டத்தினுடைய காரியங்களை துவங்கினாங்க. பாதி வழியிலே அந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நிறுத்தி போடக்கூடிய மக்களாக அவர்கள் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சிம்சோனை குறித்து கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவிற்காக சிம்சோனுடைய காலங்களில் அந்த இஸ்ரவேல் நாடு பெலிஸ்தருடைய கரங்களிலே நின்று நீங்களாக்கப்பட்டு சமாதானம் பொருந்தினதாக காணப்படும்படிக்காக அவனை ஆண்டவராக தேவன் உருவாக்கினார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே மெய்யாகவே தேர்ந்தெடுத்து தம்முடைய சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்க கர்த்தர் திட்டம் கொள்ள ஆரம்பித்தார். ஆனா அவன் என்ன ஒரு காரியத்தை செஞ்சான்னா, அந்த திட்டத்தினுடைய முழுமை வரைக்கும் கடந்து போகாம பாதி வழியிலே ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக கடந்து போக ஆரம்பிச்சதுனால, கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி அந்த மனிதனுடைய ஓட்டம் அரைகுறையான ஒரு ஓட்டத்தை போல, பெலிஸ்திய ஜனங்களை அழிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் பெலிஸ்தியர்களோடு கூட அவனும் ஒரு மனிதனாக மாண்டழிந்து போகிறத பார்க்க முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த தூண்கள் யாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினால் மெய்யாகவே சாய்க்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போய், இந்த ஒரு விசை நீர் என்னை நினைவிலே கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி தூணை அவன் இழுத்து பிடிக்க ஆரம்பித்த பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா பெலிஸ்தியர்களும் செத்து போன அந்த நேரத்திலே சிம்சோனும் அந்த கற்களுக்கு கீழாக மாண்டு மடிந்து செத்து போயிட்டான்.
அப்ப வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நல்ல துவக்கத்தில் ஊடாக கடந்து போன சிம்சோன் ஓட்டத்திலே அரை வழியாக நின்று போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது மாதிரி நம்முடைய ஓட்டமும் காணப்படாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஓட்டத்துல நான் தீவிரம் காண்பிக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் ஒரு மாதிரி ஓடுறாங்க, நானும் அது மாதிரி ஓடுகிறேன் என்கிற ஒரு நிலையோடு கூட அல்ல. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை நான் முதல் காரியம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பாதையிலே நான் முழுமை அடையும்படிக்காக பிரயாசத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பலத்தோடு கூட இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பூரண பலன் அல்ல, இன்னும் முழுமை அடையக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். பலன்கள் தருகிறது வேறு, பூரணமான பலன்களை கொடுக்கிறது வேறு. பூரணமான பலனை நான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டியது அவசியம். அதை தான் அவர் சொல்லுகின்றார், எச்சரிக்கையாக இந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்குங்கள் என்கிறதை பற்றி. பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பூரணமான பலன்களை பெறக்கூடிய வழிமுறைகளை பற்றி பல விஷயங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் பேசும் பல சத்தியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பதாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ரூத்தின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பலன் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிற ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஒவ்வொரு மனிதனுடைய செய்கைகளுக்கும் பலன்களை தரக்கூடிய கர்த்தர், ரூத்தினுடைய செய்கைகளை அறியக்கூடிய கர்த்தர் நிறைவான பலன்களை அவருடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே தன்னுடைய சொந்த எல்லா விதமான இன ஜன பந்துக்கள் யாவற்றையும் விட்டுவிட்டு வந்து கர்த்தராகிய தேவனை அடைக்கலமாக கொள்ளும்படிக்காய் வந்த ரூத்தினுடைய வாழ்க்கை இனி கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்க முடியுமா? 2 பேர் ஒரே வீட்டிலே மெய்யாகவே திருமணத்தின் ஊடாக கடந்து போறாங்க. ஒரு பெண் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடையக்கூடியவராய் விளங்கினால், ஓர்பாள் என்கிற மற்றொரு ஸ்திரியோ தன்னுடைய மாமியை முத்தமிட்டு விட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களின் ஊடாக கடந்து போயிட்டாங்க. இப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நிறைவான பலன்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செய்கைகளை ஆண்டவராகிய தேவன் கண்ணும் கருத்துமாய் கவனிக்கின்றார். நான் என்ன செய்கிறேன், நான் செய்யக்கூடிய காரியங்களுடைய அதனுடைய முழுமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒன்று, எதை நான் கருத்திலே வைத்து இந்த செய்கைகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு மனுஷன் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னோம்னா என்ன காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. ஒருவேளை நம்ம ஜெபிச்சால்தான் கர்த்தருடைய நன்மை வரும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறது உண்டானால் நிறைவான பலன் வராது. எனக்கு கர்த்தர் பலன் தந்தாலும் தராமல் போனாலும் நான் அவருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமாய் ஜெபிப்பேன் என்கின்ற ஒரு முழு மனதோடு கூட நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாதான் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். ஊழியங்களை செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்குள் கடந்து போக முடியும் என்கிறதற்காக நான் ஊழியங்களை செய்கிறது உண்டானால் நிறைவான பலன்களை நான் தர முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே என்னை ஆண்டவராக தேவன் ரட்சித்தார். தம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவன் தர ஆரம்பித்தார். ஆகவே என்னுடைய கடைசி மூச்சு இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருக்கு நான் பணி செய்வேன். ஒருவேளை அந்த பணியிலே அநேகம் தடைகள் வர ஆரம்பித்தால் கூட தடைகளை உடைத்து நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன் என்கின்ற முழுமையை எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதைத்தான் கர்த்தராக தேவன் நிறைவான பலனாக பார்க்க ஆரம்பிக்கின்றார். இப்ப இந்த அம்மாவுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட ஆரம்பிக்க. ரூத் என்கிற இந்த சிறுக்கு 2 விஷயம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, தன்னுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அதாவது அவங்க அந்த மாமியார் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல, எந்த விதமான காரியம் அந்த ஸ்திரீக்கு முன்பதாக எந்த விதமான வார்த்தையை அந்த அம்மா பேசல. அவங்க சொல்றாங்க, எதை வேண்டுமானாலும் நீ உன்னுடைய வாழ்க்கை நீ சூஸ் பண்ணிக்க. உனக்கு எந்த விதமான ஒரு காரியம் உன்னுடைய மனதிற்கு பிரியமா இருக்கிறதோ, உன்னுடைய ஜனத்தோடு கூட கடந்து போகிறது உண்டானால் நான் மெய்யாகவே அந்த ஒரு காரியத்துக்காக நான் சந்தோஷப்படுவேனே தவிர உனக்கு விரோதமான எந்த விதமான வார்த்தையை நான் பேச போறதில்லை. நீ இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிறது உண்டானால் ஒருவேளை நீ என்னால் மெய்யாகவே கடினமாய் தண்டிக்கப்படுவார் என்கிற ஒரு வார்த்தையை நான் உனக்கு முன்னால சொல்லல. உனக்கு எது இஷ்டமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கொள் என்கிறதை பற்றி இந்த மாமியார் பேசுறாங்க. இப்ப இந்த அம்மா என்ன 2 ஆப்ஷன் அவங்களுக்கு முன்னால கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஒன்று, உலக பிரகாரமான வழிபாடு. 2, ஆண்டவராகிய தேவனுடைய செட்டைகளின் நிழல்.
2 காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த வசனத்துல என்ன விதமான வார்த்தை போட்டுக்க பாருங்க. திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ திரும்ப உன்னுடைய வீட்டுக்கு போகலாம், உன்னுடைய இனஜன பந்துக்களோடு கூட நீ கடந்து போகலாம், உனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீ கடந்து போகலாம், பலவிதமான முறைகளின் ஊடாக கடந்து போகலாம். உன்னுடைய சொந்த தகப்பனை, உன்னுடைய சொந்த தாயை, உன்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும் பொழுது உன்னை அறியாத ஒரு களிப்பும் ஒரு சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீ என்னுடைய காரியங்களை விடைவிடாமல் பின்பற்றக்கூடியவனாக விளங்க முடியும். ஒருவேளை நீ என்னை பின்பற்றி வருகிறது உண்டானால் நிறைவான நன்மையை நான் உன்னுடைய வாழ்க்கையில தர முடியாது. அதுக்கு நான் எந்த விதமான உத்தரவாதமும் நான் சொல்ல மாட்டேன், எந்த விதமான காரியத்தை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுது நிறைவான ஒரு பெண்மணியாக நான் கடந்து போனேன். இப்பொழுதோ கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் இழந்து போனவள நான் கடந்து வந்திருக்கேன். உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய கரங்களில் இல்லை. என்னால எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இப்ப எது உனக்கு பெஸ்டாக தோன்றுகிறதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கொள்ள என்று சொல்லி மாமியார் சொல்றாங்க. இந்த பெண்மணி ஒரே ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள். கர்த்தருடைய நாமத்தை நான் நம்பி வந்துட்டேன், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் வந்துட்டேன். ஆகவே இனி என்னுடைய சொந்த ஜனம் எனக்கு மகிழ்ச்சியாய் காணப்படாது, கர்த்தராகிய தேவனுடைய செட்டைகளின் அந்த நிழலின் மறைவே என்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாய் காணப்படும் என்பதை விருப்பத்தோடு கூட அவள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 2 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது உண்டு. எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். கர்த்தராகிய தேவன் எந்த விதமான பனிஷ்மெண்ட் இப்ப நமக்கு தரமாட்டார். உலக பிரகாரமா நீ வாழ்க்கை வாழணுமா, அப்போ உன் இஷ்டத்தின்படி கடந்து போகலாம், என்னென்ன விதமான காரியத்தெல்லாம் நீ செய்யலாம். இன்னொன்று, என்னுடைய நுகத்திலே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக போகலாம். இந்த வாழ்க்கையில நீ கடந்து போகிறது உண்டானால் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், எல்லா விதமான காரியங்களையும் இழக்க கொடுத்திருக்கக்கூடிய என்னை நீ பின்பற்றி வருகிறது உண்டானால் நிறைவான நன்மை உன் வாழ்க்கையில வரும் என்கிற உத்தரவாதத்தை சொல்ல முடியாது. என்றாலும் நீ என்னை பின்பற்றி வருகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய நன்மைகளை நீ பெறுவாய் என்கிறதை பற்றி 2 ஆப்ஷன் நமக்கு முன்னால கொடுக்கப்படும். உலகமா, வேலையா, அல்லது கர்த்தரா, அல்லது உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களா, அல்லது கர்த்தரா, அல்லது உலகத்திலே காணப்படக்கூடிய வழிபாடுகளா, அல்லது கர்த்தரா, எதை நம்ம செலக்ட் பண்ணுகிறோமோ அதற்கேற்ற நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த அம்மா என்ன செய்யறாங்க, நல்ல பங்கை தன்னுடைய வாழ்க்கையில தேர்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னுடைய ஜனம் எனக்கு சந்தோஷம் தான். எங்க அப்பாவை போய் பார்க்கற எனக்கு சந்தோஷமா இருக்காதா, அம்மாவை போய் பார்க்கறது சந்தோஷமா இருக்காதா, என்னுடைய சொந்த பந்தங்களை போய் பார்க்கற எனக்கு சந்தோஷமா இருக்காதா, என்றாலும் கூட அவைகளை காட்டிலும் நான் இன்னும் உம்முடைய ஜனத்தையும் உம்முடைய தேசத்தையும் விசேஷமாய் உம்முடைய கடவுளையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நல்ல பங்கை அந்த அம்மா தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செய்கைகள் நல்ல பலன்களை தர வேண்டும் என்றால் நன்மையான விஷயங்களை தேர்ந்தெடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நன்மையான 2மே நமக்கு கொடுக்கப்படும். நன்மையான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கடந்து வர ஆரம்பிக்கிறது என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்ட செய்கைகள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் விளங்க போகிறது. இந்த அம்மா செஞ்சிருக்கக்கூடிய இந்த செய்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்து நிறைவான நன்மைகளை தரக்கூடியவராய் விளங்கினார். நிறைவான பலன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தராகிய தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வரக்கூடியதாக விளங்கிற்று. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் பலவிதமான செய்கைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். சில செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செய்கைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் இந்த செய்கைகளை குறித்து ஒரு விதமான வார்த்தைகளையும் சொல்லாமல் பேசாம விட்டுறார். ஆனால் நிறைவு நாளிலே தேவனை சந்திக்கும் அந்த நாள்ல நாம் செய்த எல்லா விதமான செய்கைகளுக்கும் உரிய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்பட போகுது. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, வெளிரங்கமாக நீங்க செஞ்ச காரியம் என்ன, அந்தரங்கமாக நீங்க செஞ்ச காரியம் என்ன, மறைவிடங்களிலே ஒளிப்படங்களிலே செய்த காரியங்கள் என்ன, அல்லது எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக உங்களை குறித்து நீங்கள் செய்த அந்த நினைவுக்குரிய காரியம் என்ன, இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களும் கடைசி நாளிலே அவைகளுக்கு உண்டான பலன்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எந்த செய்கைகளை கர்த்தராகிய தேவன் நிறைந்த பலன்கள் உள்ள ஒரு செய்கைகளாக நினைவு கூற ஆரம்பிக்கிறார். சில முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 நாளாகம புஸ்தகத்துல அதுல 17வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. 2 நாளாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா, அவனுக்கு முன்பதாக வழிகாட்டியாய் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும்
கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தவர்கள். உங்களுக்கே தெரியும், நமக்கு முன்பதாக நமக்கு என்னென்ன விதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோமோ அதையே அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய பிள்ளைகளும் செய்து கொண்டு வருகிறத பார்ப்போம். அப்பா என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி பிள்ளையும் செய்ய ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. அம்மா என்ன காரியங்களை செய்யறாங்களோ அதே மாதிரி பிள்ளையும் செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த குடும்பமே, அந்த இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களும், எல்லா கோத்திரம், எல்லா விதமான ஜனங்களும் கூட கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் ஒரு மக்களாக, ஆண்டவராக தேவனால் அருவருக்கப்படக்கூடிய அந்த ஸ்தூபங்கள் யாவற்றையும் மெய்யாகவே வழிபடக்கூடியவர்களாக, தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய சகல விதமான நிலைகளின் ஊடாக துணிந்து கடந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக காணப்படக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை. இப்போ யோசபாத் என்கிற அந்த சின்ன ஒரு பையன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாக இப்பதான் அடியெடுத்து வைக்கிறான். முதல்ல உள்ள போக போகின்றான். அரச பட்டத்திற்குள்ளாக கடந்து போகின்றான். இவ்வளவு நாள் வரைக்கும் குடும்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை, ஒருவேளை குடும்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சில விஷயங்களை நீங்களும் நானும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தார் நமக்கு வந்து தடை போடுவாங்க. இந்த மாதிரி அதாவது மற்ற மக்களுக்கு முன்னால நீ நானும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தடை போடுவாங்க. இப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட நீ போய் பழகக்கூடாதுங்கிற தடை போடுவாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் அநேக விதமான தடைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய சுபாவங்கள் ஒடுக்கமாக காணப்படக்கூடிய சுபாவமாக இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். எப்போ இந்த ஒடுக்கத்திற்கு மீறி நம்முடைய நிலைகள் காணப்படும் என்று சொன்னால், குடும்ப கட்டுப்பாட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டு வச்சுக்கோங்க. குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடிய நேரத்தில் தான் உங்கள் சுய உருவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பெங்களூர் பட்டணத்துக்கு நான் கடந்து போகக்கூடிய அந்த நேரம், மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. நள்ளிரவு ஒரு 12:45 அல்லது ஒரு 1 மணி இருக்கும். எம்ஜி ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியின் கூடாக கடந்து விடக்கூடிய நேரம், நள்ளிரவு நேரத்தில், அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்து கடைகள் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த எம்ஜி ரோட்டில் வந்து 24 மணி நேரம் கடைகள் இயங்கக்கூடிய அந்த கடைகளாக அங்கே அநேக விதமான வாலிப பெண்கள் எல்லாம் இங்கும் அங்கும் நடமாட ஆரம்பிச்சாங்க. நான் வந்து அதாவது அந்த ஊழியத்தை முடிச்சு நான் வந்து காரில் வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து நான் கேட்டேன், இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் கழிச்சு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க, என்ன விதமான காரியம் எங்களை பற்றி கேட்டேன். நிறைய பெண்களும் அதாவது அநேக விதமான பிள்ளைகளும் கூட இந்த மாதிரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைகளும் பெண்களும், இவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திலே அநேக விதமான கட்டுப்பாடுகளுக்குள் வளர்க்கப்பட்டவர்கள். இப்ப அவங்களுடைய நிலைகள் கட்டுப்படுத்தப்படக்கூடிய நேரத்துல அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடியவர்களை விளங்க ஆரம்பிக்கிறாங்க. கை நிறைய சம்பாத்தியம், என்ன காரியத்தை செய்தாலும் மெய்யாகவே தட்டி கெடுக்கிறது யாருமே கிடையாது. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவின் மக்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க இஷ்டத்தின்படி எல்லா விதமான காரியத்தினூடாக கடந்து போகலாம். நள்ளிரவு நேரத்துல அநேக விதமான இடங்கள்ல அங்க காணப்படக்கூடிய அநேக விதமான பப் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான அந்த இடங்களெல்லாம் நிரம்பி வெளியே ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஏராளமான ஆண்களும் அநேக விதமான வாலிப பிள்ளைகளும் கூட இந்த மாதிரியான அந்த இடங்களில் கூட கடந்து போவாங்க. இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்படக்கூடிய நிலைகள் வேறு, கட்டுப்பாட்டை தாண்டி கடந்து போகக்கூடிய நிலைகள் வேறு. இப்ப யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. இப்ப யோசபாத்துக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ், என்ன சான்ஸ் உருவாக்கப்பட்டது? கட்டுப்பாடுகளை மீறி ராஜாவாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் அந்த ராஜாவை தட்டி கேட்க மாட்டாங்க. அவன் கை நிறைய காசு அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய நிலைகள், என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கலாம். மூதாதைகளுடைய வாழ்க்கையை அந்த ராஜாவுடைய கண்கள் பார்த்திருக்கும். எல்லா விதமான மக்கள் செய்திருக்கக்கூடிய அநியாயமான காரியத்தை ராஜாவுடைய கண்கள் பார்த்திருக்கும். அநேக விதமான மக்கள் ராஜாவுக்கு விரோதமாய் பேசின மக்களை இந்த அரசாங்கம் கொன்று போட்டிருக்கக்கூடிய காரியத்தினுடைய கண்கள் பார்த்திருக்கும். அநேக விதமான மக்களுடைய உரிமைகள் யாவற்றையும் பிடுங்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலைகளை அந்த யோசபாத்தினுடைய கண்கள் பார்த்திருக்கும். என்றாலும் கூட வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிச்சு பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம் அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கைகளின்படி நடவாமல், எப்படி பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில அங்க அவனுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படக்கூடிய எந்த செய்கைகளின் படியும் அந்த மனிதன் நடவாமல் தேவனுக்கு பயப்படும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்ப முதல் காரியம், என்னை சுற்றிலும் என்ன நடக்க ஆரம்பித்தாலும் அவைகளுக்கு ஏற்ற வண்ணமா என் செய்கைகளை நான் மாற்றி அமைக்கிறது உண்டானால் தேவனால் நல்ல பலன்களை இழக்கும் ஒரு மக்களாய் நீங்கள் காணப்படுது. அந்த பலன் பெற முடியாது. நல்ல பலன்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சூழ்நிலைகள் ஏதோ விதமான வழிகளை எனக்கு முன்பதாக காண்பிக்க ஆரம்பித்தாலும் என் தேவனை நான் கருத்தாய் தேடக்கூடிய ஒரு நிலைதான் நல்ல பலன்களை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் நம்மளை பார்த்து சொல்லும், அநேக விதமான மக்கள் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போகிறாயா? இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போக போகிறாயா?
கனடாவில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போன பொழுது என்னை அழைத்திருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் என்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து ஒரே ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள ஆரம்பிச்சாங்க. பிரசங்கத்திற்கு நான் ஸ்டேஜில் போய் ஏறக்கூடிய அந்த நேரத்தில் சில ஜனங்கள் என்னை பார்த்து ரொம்ப, அதாவது ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு மக்களாக, இவ்வளவு பெரிய ஒரு 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 விசேஷமான ஒரு தேசத்துல ஒரு கோட் சூட் கூட போடாம சாதாரணமான அந்த ஒரு ரூபத்திலே வந்து நிற்கக்கூடிய அந்த மனுஷன் என்கிறதை பற்றி அவர்கள் தங்களுடைய மனதின் ஆழத்தில் நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லா விதமான மக்களும் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த பிறகு என்கிட்ட வந்து பேசினாங்க. உங்களை பத்தி நாங்க வந்து அற்பமாக நாங்கள் நினைவு கூற ஆரம்பிச்சோம். அதாவது இந்த மாதிரியான கண்ட்ரில வந்து கோட் சூட் போடாமல் போகிறது உண்டானால் எந்த மனிதனும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இந்த மதிப்புக்கும் எல்லா விதமான மரியாதைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நீங்க பேசின வார்த்தை எங்களுடைய மனதின் ஆழத்தை தொடக்கூடியதாக விளங்கிற்று. மனிதர்களுடைய வழிபாடுகள் ஒரு மாதிரி இருக்கும், மனிதனுடைய எல்லா விதமான நியாயங்களும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நியாயங்கள் அவைகளுக்கு மாறானவைகள். எவைகளை எவன் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறானோ, ஒருவேளை உலகத்தால் நீங்களும் நானும் பைத்தியமாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தாலும் கூட இந்த ராஜாவை பார்க்கக்கூடிய மற்ற எல்லா விதமான பிரதானிகளும் என்ன யோசிச்சிருப்பாங்க? வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, ராஜா முன்னால பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா மனசுல என்ன காரியத்தை யோசிச்சிருப்பாங்க? இவ்வளவு செல்வாக்குகள் ஒருவேளை எங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் எங்கள் மனம் போன வாழ்க்கையின் ஊடாக போயிருப்போம். எத்தனை விதமான பாவத்தினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து போயிருப்போம். எந்த விதமான காரியங்களுக்கும் விலக்காதிருக்கக்கூடிய தன்மைகளின் ஊடாக கடந்து போயிருப்போம். அநேக விதமான பாவங்களை தூண்டக்கூடிய இச்சைகளின் ஊடாக கடந்து போயிருப்போம். ஆனால் இவனுடைய கையில இவ்வளவு பொருள் காணப்பட ஆரம்பித்தாலும், இத்தனை மகிமைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எந்த தீமையான வழிகளின் ஊடாகவும் கடந்து போகாமல் தன்னுடைய நிலைகளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறான் என்று சொல்லி கூட இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை அவனுக்கு விரோதமான நினைவுகளின் ஊடாக கடந்து போயிருந்தாலும் தன்னுடைய எந்த விதமான கருத்துக்களையும் மாற்றிக்கொள்ளாமல் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த செய்கைகளை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பித்தார். இந்த யோசபாத்தை தான் கர்த்தராகிய தேவன் அவ்வளவு மேன்மையாக உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாக, மகிமையான ஒரு காரியத்தை செய்யும் ஒரு தேவனாக, வெறும் பாடல்களை பாடி சத்துருக்களை துரத்தக்கூடிய அளவுக்கான வல்லமைகள் இந்த யோசபாத்தினுடைய கரங்களின் மூலமாகத்தான் கர்த்தராகிய தேவன் தரத்து கொண்டு ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையை வர வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனத்தின் படி வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இதுல யோசபாத் என்கின்ற மனுஷனுக்கு முன்பதாக பாடல் பாடியே சத்துருக்களை துரத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆயுதத்தை வச்சு சத்துருக்களை துரத்திருக்கிறத பார்த்திருக்கிறோம். அல்லது அநேக விதமான பதுங்கு குழிகளை அமைத்து சத்துருக்களுக்கு எதிராக அநேக விதமான பதிவீடுகளை வைத்து சத்துருக்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்திருக்க முடியும். ஆனால் வெறும் துதிகளை மட்டும் சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அனுபவம் எப்படி வர முடியும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய பலன் நிறைவான பலன்களாக இருக்கிறது உண்டானால் பாடல் பாடியல்ல, பார்வை பார்த்தே சத்துருவை துரத்த நம்மளால முடியும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றதாய் காணப்படுகிறது உண்டானால், மற்ற மக்களுடைய வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நிலைகள் காணப்படாமல் தேவனுக்கு நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக எப்பொழுது நான் தீர்மானிக்கிறேனோ அப்பதான் கர்த்தராகிய தேவனால் விலையேறப்பட்டவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றேன். என்னை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோசபாத்தினுடைய நிலைகள் தேவனுக்கு பயப்படக்கூடியதாக, தன்னுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய எந்த விதமான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகாம, ஒருவேளை அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய அப்பாலாம் வந்து இந்த விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போனாங்க, உங்களுடைய தாத்தாலாம் இந்த மாதிரியான வழிகளின் ஊடாக கடந்து போனாங்க, நீங்க மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக்கமாக காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இதே விதமான காரியத்தின் ஊடாக நீ நடக்கிறது உண்டானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேகம் தேசங்களை நம்பசமாய் மாற பண்ண முடியும். உடனே இந்த யோசபாத் ஒரு வார்த்தை சொல்லிப்பார், என்னுடைய மூதாதையர்களுடைய வார்த்தைகளின் படி அல்ல, என்னுடைய தகப்பன் தாயினுடைய வழிநடத்தக்கூடிய காரியத்தின்படி அல்ல, கர்த்தரின் வழியிலே நடப்பேன் என்கிற உறுதியோடு கூட அவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சனால்தான் நிறைந்த பலன்களை அவன் பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கர்த்தரை எல்லா காலத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மக்களாய் உங்கள் வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். அடுத்த ஒரு காரியமாக வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க வரீங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இரண்டாவது ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்கைகள் எல்லாம் நிறைவான பலன்களை நமக்கு தந்துடும்.
நானாக இயங்க ஆரம்பித்தால் நிச்சயமான நிறைவான பலனை நான் பெற முடியாது. நானாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், நானாக யோசித்து ஏதாவது ஒரு சொல்யூஷனை நான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நானாக என்னுடைய வழியை நான் அமைத்துக் கொள்ளும்படிக்காக நான் மெய்யாகவே முயற்சிகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், நிறைந்த பலன்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்படாது. என்னுடைய செய்கைகள் எதுவாய் காணப்பட ஆரம்பித்தால், என்னுடைய காரியங்கள் எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய விருப்பங்கள் எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவைகளுடைய நிறைவான பலன்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை பற்றி எனக்கு பலவிதமான அறிவுகள் எனக்கு உண்டு, என்னுடைய வழியை அமைத்துக் கொள்ள எனக்கு தெரியும், என்னுடைய மார்க்கங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நான் கடந்து போகிறது உண்டானால், நான் படிக்கிறேன் ஆண்டவரே, இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும் என்று சொன்ன அறிஞ்சிருக்கிறேன். ஆகவேதான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு யோசனை சொல்லக்கூடியவனாய் அல்ல, என்னால் ஆன மட்டும் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். பலன்களை தரக்கூடியவர் நீராக இருக்கிறதுனால உம்முடைய கரங்களுக்குள் என் செய்கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என் படிப்பினுடைய ஞானத்தின் படி அல்ல, என்னுடைய சகல விதமான வல்லமைகளின் படி அல்ல, உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கும்படி என்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால, இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த கரையிலிருந்து அந்த கரை நோக்கி கடந்து போறாங்க. வழியில மகா பெரிய புயல் காற்று ஒன்று உருவாக்கப்பட்டது. பயங்கரமான ஒரு புயல் காற்று. கப்பல் அலைவுபடக்கூடிய அளவிற்காக, படகு அலைவுபடக்கூடிய அளவிற்காக, அலைகளினால் அந்த படகு எல்லாம் மூழ்கி போகக்கூடிய அளவிற்காக பெரிய சுழல் காற்று ஒரு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் மீன்பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறதுனால தங்களால் ஆன மட்டும் அவங்க பிரயாசப்பட ஆரம்பிச்சாங்க. தங்களால் முயற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கடல்ல அநேக விதமான பழக்கங்கள் இருக்கக்கூடிய நிமித்தமாக தங்களால் ஆன மட்டும் அவங்க முயற்சி பண்றாங்க. எப்படியெல்லாம் நாம் மையாகவே தண்டு வலிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த காற்றுக்கு எதிராக கடந்து போய் அக்கறையிலே நாம் போய் சேர முடியும் யோசிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சில ஜனங்கள் ஒன்றாக உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, என்ன காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி. இந்த பக்கம் நம்ம போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, பின்பக்கம் நம்ம கடந்து போக ஆரம்பிக்கலாமா, ஒருவேளை காற்று போகக்கூடிய திசையிலேயே நம்ம கடந்து போகிறது உண்டானால் அதாவது எந்த விதமான படகுக்கும் எந்த விதமான சேதமும் இல்லாம நாம் மெய்யாகவே கரைப்படுத்தப்பட முடியும் என்று சொல்லி தங்களால் ஆன மட்டும், இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அவங்களுக்கு என்னென்ன விதமான யோசனைகள் உண்டோ எல்லா யோசனையும் அப்ளை பண்றாங்க. என்னென்ன விதமான யோசனைலாம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். காற்றுக்கு எதிராக போகிறது உண்டான படகு ஒருவேளை உடஞ்சு போயிடும். ஒருவேளை நான் காற்று திசையை நோக்கி நான் கடந்து போகிறதா, காற்று எந்த பக்கத்தில் என்னை தள்ளி கொண்டு போகிறதோ அந்த மாதிரி நான் போகிறது உண்டானால் என்னுடைய படகுக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சேதம் இல்லாம போயிருப்பேன். இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. எத்தனை யோசனைகள் உண்டோ எல்லா யோசனைகளும் படி செய்து பார்த்தோம். அந்த படகை காப்பாற்ற முடியாமல் போன பொழுது கர்த்தருடைய கரங்களிலே தங்களுடைய செய்கைகளை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்க செய்யுங்க ஆண்டவரின் சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் எழுந்தார். அவருடைய செய்கைகள் இவங்களுடைய செய்கைகளுக்கு மாறுபட்ட செய்கைகளாக இருக்கிறத பாருங்களேன். இவங்க செய்யக்கூடிய செய்கைகள் எல்லாம் எப்படிப்பட்ட செய்கைகளாய் காணப்பட ஆரம்பித்தது? மனுஷீகமான முயற்சியில அவங்க முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷீகமான யோசனையில அவங்க அநேக விதமான காரியங்களை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, தண்டு அந்த மாதிரி வலிக்கலாமா, இந்த மாதிரி வலிக்கலாமா, நீ அந்த பக்கமாக இருந்து அநேக விதமான அதாவது சேதங்கள் வராத அளவுக்கு நீ காப்பாற்ற வேண்டும். மனுஷீக பிரகாரமாக பலவிதமான யோசனைகளை செய்ய ஆரம்பித்த பொழுது கர்த்தராகிய தேவனுடைய யோசனைகளை அவர்கள் தங்களுடைய மனசுல எவ்வளவு யோசிச்சு கூட பார்க்க, கர்த்தராகிய தேவன் எழுந்தார். இவர்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தையை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். என்ன செய்தார்? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். கர்த்தர் செய்த கிரியைகளுக்கும் இவங்க செஞ்ச கிரியைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நீ கர்த்தரை நம்பினால் எதையும் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் செய்து காண்பித்தார். இவர்கள் செய்த கிரியைகள் என்ன? தங்களுடைய முயற்சியினால் எதையும் சாதிக்க முடியும் யோசனை. இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கர்த்தராகிய தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என்கிறதை பற்றி கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கும் வார்த்தையை பேசுகிறதுனால் அந்த சமுத்திரம் இறையாமல் அமைதலாய் காணப்பட்டது. இவர்கள் தங்களால் ஆன மட்டும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சார். தங்களுடைய கிரியைகளை நம்ப ஆரம்பிச்சனால, கர்த்தரை நம்பாமல் தங்களுடைய செயல்களை நம்ப ஆரம்பித்ததினாலே இவருடைய செயல்கள் தோற்று போயிற்று. கர்த்தராகிய தேவனை நம்ப ஆரம்பித்ததினாலே இயேசுடைய செயல்கள் ஜெயமாய் மாற்றப்பட்டு போக ஆரம்பிச்சு. இந்த சத்தியத்துல என்ன காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? எந்த விஷயம் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை நம்பி நீ கிரியைகளை செய்கிறது உண்டானா உங்களுடைய செய்கைகள் எல்லாம் அவருடைய கையில ஒப்புக்கொடு. ஆண்டவராகிய தேவனை நம்பி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் அவரே எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துக் கொள்வார். இதைத்தான் கர்த்தருடைய வசனத்துல வாசிக்க முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள், இழுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நானே பல விதமான யோசனையின் ஊடாக கடந்து போறேன். இது இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனா அந்த மாதிரி நான் மேற்கொள்ள ஆரம்பிக்கலாமா, பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இல்லை, நீங்க உங்களை கர்த்தருடைய நாமத்தினால காமாக்கிருங்க. உங்களுடைய யோசனைகளின்படி எந்த காரியத்தையும் கர்த்தராக தேவன் செய்ய போறது நீங்க நினைக்கக்கூடிய நினைப்பின்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் இயக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஜீரோவாக்கிருங்க. ஒண்ணுமே இல்லாம நீங்க யோசிக்காது. அந்த காரியங்களை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க. கர்த்தருடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் உங்கள் செய்கைகளை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் அவரே தீர்க்கமாய் உங்களையும் என்னையும் கரை சேர்க்க ஆரம்பிச்சு. ஆகவேதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தங்களுடைய முயற்சியின்படி அவர்கள் ஓடக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படாம கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக தங்களுடைய செய்கைகளை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒப்புக் கொடுத்தவர்கள் ஒருவரும் சேதப்படாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய நாமத்தினாலே நல்ல பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட ஒப்புக் கொடுங்க. நம்பிக்கைக்குரிய கர்த்தராக தேவன் உங்களுடைய நம்பிக்கையின்படி சகல காரியத்தையும் செஞ்சு முடிச்சுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடைய தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாய் காணப்படும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதினுடைய செயல்கள், தாவீதை கொல்ல சவுல் முயற்சி பண்ணான்னு தெரியும். எல்லா காரியங்களையும் அறிந்த தாவீது கூட சவுலுக்கு அவன் உபயோகம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு உபயோகமாய் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுதுன்னு ஆராய்ச்சி பாருங்க. உங்களை பார்க்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் இவன் உண்மையாக ஒரு உபயோகமான ஒரு பாத்திரம், இவன் மூலமாய் பல யோசனைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன், இவன் மூலமாய் பல விதமான வழி நடத்துதல்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாய் விளங்கிட்டு, இவன் சொல்லும் பல விதமான யோசனைகளின் நான் நடக்க ஆரம்பிச்சதுனால எத்தனையோ விதமான பாதைகளிலே தடுமாறக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தால் நிலை பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைகளை இவன் மூலமாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எவனாகிலும் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கை பலன் கொடுக்கும் ஒரு வாழ்க்கையா இருக்கும். இவன்ட்டு நீங்க யோசனை கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கக்கூடிய ஆளு ஒண்ணும் நாம் நாசமா போயிருவீங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசப்படுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரமான தன்மைகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். வசனத்துல இந்த யோனத்தான் என்கிற மனிதன் தாவீதை குறித்து சாட்சி சொல்றார். என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான யோசனைகளும், அவன் செய்யும் எல்லா விதமான செயல்களும் உமக்கு மெத்த நலம் உள்ளவைகளாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. உமக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில யோசிக்க கூட இல்லையே. இஸ்ரவேலை மெய்யாகவே தாக்கும்படிக்காய் வரக்கூடிய கோலியாத்தை நிர்மூலப்படுத்தும்படிக்காக தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து கடந்து போன தாவீதுக்கு விரோதமாக யோசிக்க நீர் எப்படி உங்களுடைய மனதில் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தீர் என்று சொல்லி மற்றவன் இவனை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். நிறைய நேரத்தில் என்னை பற்றி நான் சாட்சி சொல்றேன். என்ன சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன்? என்னுடைய சபைக்கு நான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கேன். நான் இருக்கிற இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தான் என்னுடைய சபையே ஒரு கட்டுமானத்திற்குள்ளாக காணப்பட ஆரம்பிக்கிறது தவிர நான் மட்டும் இல்லாமல் போகிறது உண்டான என்னுடைய சபை ஒண்ணுமா இல்லை. வேதம் சொல்கிறதை போல உன்னை குறித்து நீ சொல்லக்கூடாது, மற்றவன் உன்னை குறித்து சொல்லணும். அந்த யோனத்தான் தாவீதை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்? அவனுடைய யோசனைகள் உமக்கு நலமான ஒரு யோசனையா இருந்ததே. அவன் எந்த விதமான தீமையான காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட வந்து பேசவே இல்லையே. அவன் பேசும் ஒவ்வொரு காரியமும் உடைய தேசத்தை வளரச் செய்யக்கூடியதாக, உமக்கு உபயோகமானதாக, நம்முடைய ஜனங்களுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய காரியமாக அவனுடைய ஒவ்வொரு செய்கைகளும் காணப்படக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தோம் என்கிறதை பற்றி பேசுகிறத பார்க்க முடியும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய செய்கைகள் எத்தனை பேருக்கு யூஸ் ஆக இருக்கிறது யோசிப்பார். எத்தனை பேர் என்னுடைய செய்கைகளின் மூலமாய் மகிழ ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இவன் மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால், இவன் மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தலையிடாது இருக்கிறது உண்டானால் என்றைக்கும் நான் அழிஞ்சு போயிருப்பேன். இவன் எனக்கு முன்பதாக வந்து படிப்படியா யோசனைகளை சொல்ல ஆரம்பிச்சனாலதான் இவ்வளவு தூரம் கர்த்தருடைய நாமத்தினாலே மகா உன்னதமான மகிமை பெற்ற ஒரு மனிதராக நிற்கக்கூடியவனை விளக்குகிறேன். யாராச்சும் உங்களை குறித்து சாட்சி சொல்றாங்கன்னு யோசிப்பாரு. இவன் என் வாழ்க்கையில நான் பார்க்காம இருந்தா கூட நல்லா இருந்துங்க, என்னைக்கு நான் அவனை பார்த்தேனோ எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு.
இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன், நல்லா தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை. என்றைக்கு இவனுடைய முகத்திலே நான் விழித்தேனோ அன்று முதல் என்னுடைய எல்லா விதமான காரியங்களும் ஒன்றுமா போயிடுச்சு. இப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனால் நிறைந்த பலன்களை உங்களாலும் என்னாலும் பெற முடியும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாய் காணப்படுகிறதான்னு பாருங்க. என் சபைக்கு என் செயல்கள் என்ன உபயோகமா இருக்கு? என்னுடைய ஊழியத்திற்கு என்னுடைய செயல்கள் என்ன உபயோகமா இருக்கிறது? என் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்கு? இப்படி யோசிப்பாருங்க. இப்படி நான் என்னுடைய செயல்களின் மூலமாக கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துகிறது உண்டானால் கர்த்தரையே சந்தோஷப்படுத்தும் மனிதராக விளங்கி விடுகின்றேன். என்னுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு பாரமுள்ளதாக இருக்கக்கூடாது. என்னுடைய செயல்களை நிமித்தமாக மற்ற மனிதனுடைய மனம் மெய்யாகவே அநேக விதமான கவலையின் ஊடாக போகக்கூடாது. என்னுடைய செயல்கள் எல்லா விதமான மக்களையும் கட்டி எழுப்பக்கூடியதாய் விளங்குகிறது உண்டானால் தேவனால் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக, நிறைவான பலன்களை பெற்ற ஒரு மனிதனாக விளங்க முடியும். தாவீதின் செயல்கள் மற்றவனால் சாட்சி பெறப்பட்டதாக காணப்பட்டது மாதிரி என்னுடைய செயல்களை குறித்து நான் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எத்தனை விதமான இந்த சபையில் நான் ஐக்கியமா இருக்கிறேன், அதாவது இந்த கைவிடாத கண்மலை ஊழியத்தில் ஐக்கியமா இருக்கிறேன். இந்த சபைக்கு என்னுடைய செய்கைகள் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு, நான் எவ்வளவு தூரம் நான் யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இந்த ஒவ்வொரு விதமான காரியத்திலும் என்னை நான் எப்படியெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நான் விளங்க ஆரம்பிக்கிறேன். என்னென்ன விதமான காரியத்திலாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்னை பார்க்கும் பொழுதே இந்த சபையார் எல்லாரும் மகிழ்வடைய ஆரம்பிக்கிறாங்க. இவனுடைய செய்கைகளின் மூலமாக எத்தனை மகிமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை விதமான கஷ்டப்படக்கூடிய மக்களை தூக்கி நிறுத்திருக்கிறார். எத்தனை விதமான கஷ்டத்தின் கூடாக கடந்து போகக்கூடிய மக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறார். எத்தனை விதமான உபயோகம் இல்லாத அநேக விதமான மக்களுக்கு ஆலோசனை சொல்லி மீண்டும் கர்த்தரோடு கூட இணைத்திருக்கிறார். இப்படி உங்களை குறித்து ஜனங்களால் நீங்களும் நானும் பாராட்டு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் உங்கள் செய்கைகளுக்கு உண்டான நிறைவான பலன்களை தரக்கூடிய விளங்குவார். எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க உபயோகமா இருக்கணும். உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இடத்திற்கு நீங்க உபயோகமா இருக்கணும். எங்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்னை நாட்டி வைத்திருக்கிறாரோ எல்லா இடத்திலும் மக்களுக்கு நீங்கள் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனால் முழு அங்கீகரிப்புக்கு பாத்திரமான ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறீங்க கேளுங்க. என்ன போட்டுக்கணும் பாருங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். கிழவனான தீர்க்கதரிசிக்கு முன்னால அவனுடைய பிள்ளைங்களாம் சொல்றாங்க, இன்னைக்கு ராஜாவுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்த்தோம். இவ்வளவு வரைக்கும் ராஜாவுக்கு முன்பதாக எதிர்த்து பேசினவன் யாருமே இல்லை. எல்லா விதமான ஜனங்களும் அந்த ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் எங்கோ இருந்து மெய்யாகவே புறப்பட்டு வந்தான். அவன் ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று பேசி கர்த்தருடைய வார்த்தைகளாக திட்டமாக அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சோம். ராஜாவுக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் கோபம் உண்டது. அவனை பிடிகள் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை நீட்டக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய நாமத்தினால் அந்த தீர்க்கதரிசி ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? நீட்டப்பட்டிருக்கக்கூடிய கை மடக்க முடியாமல் ராஜாவுடைய கை அப்படி நின்று போயிடுச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ராஜாவுடைய கோபத்திற்கும் உக்கிர கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசி ராஜாவையே பயமுறுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கி இருக்கிறார் என்பதை பற்றி ஜனங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல ராஜா இவ்வளவு நேரம் முரண்டு பிடித்த அந்த ராஜா, எவ்வளவு நேரம் தைரியமாய் காணப்பட்டிருக்கக்கூடிய ராஜா எனக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வார்த்தையை பேசினார் என்பதை பற்றி அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசின அந்த ராஜா இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக மெய்யாகவே கெஞ்சுகிறார். என்னுடைய கையை மீண்டும் நீ மறுபடியாய் அதே நிலைகளின் ஊடாக ஆக்க வேண்டும் என்கிறது பற்றி ராஜா கெஞ்சக்கூடிய வார்த்தை இதுவரைக்கும் நாங்கள் கேட்டதே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ராஜா கெஞ்சின அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மெய்யாகவே மலைச்சு போயிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா ராஜாவுடைய கை மீண்டும் சுத்தமாக்கப்பட்டது என்பதை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிச்சார். இதுல இருந்து நான் என்ன விதமான காரியத்தை சொல்ல முடியும்? நமக்கு முன்பதாக சூழ்நிலைகளை எதிரடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கு வைராகியம் காண்பிக்கும் செய்கைகள், ராஜாவுடைய பயமுறுத்துதல் அங்கே காணப்படக்கூடிய நிலை, ராஜாவே தைரியமா எதிர்த்து சொல்லுகின்றார். என்னுடைய நாட்டிலே என்னுடைய தேசத்திலே இந்த பலிபீடத்துக்கு விரோதமான வார்த்தை நீ பேசுகிறது எப்படி என்று சொல்லி அவனை பிடிகள் என்று சொல்லி ராஜா சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவேனும் பயப்படாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே காண்பித்த அந்த வைராகியத்தை நிமித்தமாக தேவனுடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிச்சோம்.
கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாக வரக்கூடிய நேரத்தில் பயந்துடும். அந்த சூழ்நிலைகளை எப்படி நான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நீங்களும் நான் நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சோம். அந்த சூழ்நிலைகளாக காணப்படக்கூடிய ராஜா இப்பொழுது சட்டம் போடுகின்றார். மக்களுக்கு முன்பதாக வார்த்தைகளை சொல்கிறார், அவனை பிடிங்கள் சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவனை பிடிக்கும்படிக்காய் மெய்யாகவே தங்களுடைய ஸ்தானங்களை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? கையை நீட்டி பிடிக்கும்படியான வார்த்தைகளை சொன்ன ராஜாவுடைய கை இப்பொழுது மடக்கப்பட முடியாத ஒரு மாற்றம். இது கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் செய்த அந்த காரியத்திற்காக வந்த தண்டனை என்பதை ராஜா தன்னுடைய மனதிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். காரணம் எதன் மூலமாய்? இந்த தீர்க்கதரிசியின் வைராகியத்தின் மூலமாய் அவன் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்று காண்பிக்கக்கூடிய வைராகியம் எப்படி இருக்கு யோசிப்பாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை எதிர்க்க நம்மளால முடியல, சூழ்நிலைகளை ஜெயிக்க நம்மளால முடியல. ஏதாகிலும் ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுனா பயந்துடுறோம், நடுங்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த தீர்க்கதரிசி, கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி தைரியமாய் நின்று ராஜாவுக்கு எதிரடையாய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். அந்த காலத்துல ராஜாவுக்கு விரோதமா ஒரு வார்த்தையை பேசிட்டேன்னா எந்த கேள்வியும் கிடையாது. இப்ப இருக்கிறது மாதிரி அநேக விதமான கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையக்கூடிய காரியமே கிடையாது. அவனுடைய கழுத்தை வெட்டி போட்டுங்கன்னு சொன்னா உடனே சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் உருவாக்கப்பட்டது அந்த நாட்கள். ஆனால் அந்த காரியத்திற்கும் கூட அந்த மனிதன் பயப்படாம கர்த்தருக்கு என்று காண்பித்த அந்த வைராகியத்தை பாருங்க. ராஜாவை முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடிய நேரம், நேருக்கு சந்திக்கக்கூடிய அந்த நேரம், அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ராஜாவுடைய கண்களை பார்க்கிறான், ராஜாவுடைய சரீரத்தை பார்க்கிறான். என்றாலும் எவ்வளவேனும் பயப்படாமல் கர்த்தருக்கு என்று வைராகியமாய் நின்று அந்த தீர்க்கதரிசி. இன்னைக்கு அந்த வைராகியம் எங்க போயிடுச்சு யோசிச்சு பாருங்களேன். உலகத்திற்கு முன்பதாக நிக்க என்னால் முடியல, அநேக விதமான தேவைகளுக்கு முன்னால் நிக்க என்னால் முடியல, பயந்து போயிடுறேன். இந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நான் வேதனையினூடாக கடந்து போகிறேன். அன்றைக்கு வைராகியமாய் நின்று கர்த்தரை நிரூபித்து காண்பித்த தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? இன்றைக்கு கர்த்தருக்கு என்று வைராகியம் இருக்கக்கூடிய கர்த்தருடைய மக்கள் எங்கே? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்கள் எங்கே இருக்கிறாங்க? இப்ப இல்ல. வாயில பேசலாம், கிரியைகள் ஒண்ணும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுக்கு ஒருவன் வைராகியமாய் காணப்படுகிறது உண்டானார். எலியாவினுடைய வாழ்க்கையில் அதான் உருவாக்கப்பட்டது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக தனி ஒரு மனிதனாக நின்று கர்த்தருடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிச்சு. இந்த 450 பேரும் யார் என்று சொன்னால் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, 450 பேரும் ஆகாப் என்கிற ராஜாவினால் நேரடி கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள். அவனுக்கு முன்னால போய் நிற்கிறான் தீர்க்கதரிசி. இப்ப இந்த தீர்க்கதரிசிகளை தொடுகிறது உண்டானால் ராஜாவே தொட்டதற்கு சமானம் இந்த எலியா தீர்க்கதரிசி தெரியும். என்றாலும் கூட தைரியமாய் கர்த்தருடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய மனிதனாய் விளங்கின எலியாவினுடைய தைரியத்திற்கு முன்பதாக 450 பேரும் மெய்யாகவே மடங்கடிக்கப்பட்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்குன்னு நாம் வைராகியம் காண்பிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் உன்னுடைய செய்கைகளை மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பார். எனக்குன்னு அவன் எவ்வளவு வைராகியம் காண்பிச்சான் தெரியுமா? எனக்காக எவ்வளவு உறுதியாய் தன்னுடைய நிலைகளை காத்துக்கொள்ள ஆரம்பிச்சான் தெரியுமா? சூழ்நிலைகளை விரோதமாய் வந்தது. ராஜாவே அவனுக்கு முன்பதாக சட்டம் போட ஆரம்பிச்சார். அநேக விதமான காரியங்களை அவனுடைய கண்களுக்கு முன்பதாக கவனிங்க. அநேக விதமான காரியங்களை கண்ணுக்கு முன்பதாக அவன் மெய்யாகவே காணக்கூடிய நேரத்தில் கூட எந்த விதமான பயத்திற்கும் எந்த விதமான காரியத்திற்கும் அவன் ஆட்படாத அளவிற்காக கர்த்தருக்கு அவன் வைராகியம் இருக்கக்கூடியவனாய் விளங்கினான். இந்த மாதிரி உறுதியான செய்கைகளைத்தான் கர்த்தர் நிறைந்த பலன்கள் தரக்கூடிய செய்கைகள் என்பதை பற்றி பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய செய்கைகளை கர்த்தராக தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்க? நான் உங்களை உண்டாக்கி வைத்தனுடைய நோக்கம் ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனா உங்களுடைய வழிக்கும் உங்களுடைய செய்கைகளுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நிறைவிலே கடைசி நாளிலே ஒரு நாளில் நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி நாம பார்க்க வேண்டிய நாள் வரும். அந்த நாள்ல போய் நான் இந்த மாதிரி ஒரு சபையிலே அங்கத்தினராக காணப்பட்டவனா இருக்கிறேன், ஆகவே எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எங்களுடைய சபை போதகத்தில் நீங்கள் போய் என்னை பற்றி விசாரித்துக் கொள்ளுங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதரும் கர்த்தராக தேவனை தனித்தனியாய் சந்திக்க வேண்டிய நாள் வரும். அந்த நாள் நீங்க தான் போய் நிக்கணும். அங்க போய் எந்த விதமான மக்களுடைய ரெக்கமெண்டேஷன் அங்க வந்து எடுபட போகிறது இல்லை. நீங்க கர்த்தராக தேவனை பார்க்கும் பொழுது உங்கள் செய்கைகளை கர்த்தருடைய கண்கள் ஆராய்ந்து பார்க்கும். உலகத்தில் நீ வாழ்க்கை வாழும் பொழுது என்னென்ன விதமான செயல்களின் ஊடாக கடந்து போன, என்னென்ன விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போன, நீ எப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எனக்கு முன்னால் வந்து நிற்கிறது. எத்தனை விதமான உலகத்திற்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நான் நின்று கொண்டு இப்ப எனக்கு முன்பதாக வந்து ரிவார்டு வாங்கும் வழிக்காக வந்து நிற்க ஆரம்பிக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய தீர்ப்பிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்றார்.
இப்பொழுதே உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு முன்பதாக செயல்படுத்த நீங்களும் நானும் முயற்சிக்க ஆரம்பித்தால் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலம் சொற்ப காலம். இனி நமக்கு காலங்கள் செல்கிறது இல்லை. உலகத்துக்காக இன்னும் நீங்க வாழுகிறது உன்னாலும் வாழுங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லை. நமக்கு முன்னால் 2 வழியை கர்த்தர் வச்சிருக்காரு. எப்படி வேணாலும் நீங்க உங்களுடைய இஷ்டத்தின்படி நீங்க ஓடலாம். இந்த ரூத் என்கிற பெண்மணி, அவங்களுக்கு முன்னால் 2 விதமான மார்க்கங்கள் கொடுக்கப்பட ஆரம்பித்தது. உன் வீட்டுக்கு நீ போகலாம்ப்பா, உன்னுடைய பழைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், சொந்தத்தை பார்க்கலாம், பந்தத்தை பார்க்கலாம். அதன் பின்பதாக அதாவது உன் கூட பிறந்திருக்கக்கூடிய அநேக விதமான சகோதரி எல்லா விதமான மக்களை பார்க்கலாம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். என்றாலும் கூட எந்த விதமான நன்மைகளுமே இல்லாமல் இருக்கக்கூடிய என்னை பின்பற்றி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இதுல எதிர்காலத்தை பற்றி உனக்கு நான் எந்த விதமான உத்தரவாதம் சொல்ல முடியாது. நன்மை உனக்கு தருவேன்னு சொல்ல முடியாது. நன்மையான கிருபைகள் உன்னுடைய வாழ்க்கையில வரும்னு சொல்ல முடியாது. என்றாலும் 2 வழியை உனக்கு முன்னால் வைக்கிறேன். எது உனக்கு தேவை என்பதை பற்றி நீயே சூஸ் பண்ணிக்கொள். இந்த செய்கைகளை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரூத் என்கிற பெண்மணி ஏற்றுக்கொண்டவளாக நிறைவான பலன்களை தரக்கூடிய செய்கை ஆகிய என்னுடைய நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும் உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்றும் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லியும் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்தது மாதிரி நம்முடைய செய்கைகள் நிறைவான செயல்களாக இருக்கிறது உண்டானால் நிறைந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய செய்கைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில, கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தின் அடிப்படையில நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று ஒரு முறை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பின் நாள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது மாதிரி உன்னுடைய செயல்களை நான் பார்த்தேன், உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை என்று கர்த்தரால் ஒருவேளை நீங்களும் நானும் குற்றம் பிடிக்கப்படாத அளவிற்காக நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒரு முறை ஒப்புக் கொடுக்க போகின்றோம். உள்ளத்தை திறந்து கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் மறந்து போய் தேவனை பிரியப்படுத்தும் ஒரு மக்களாக விளங்க என்னை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே தம்முடைய சித்தத்தின்படி வனையும்படிக்காக என் நிலைகளை ஒப்புக் கொடுக்க நான் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில எவ்வளோ நாளை நீங்களும் நானும் கழிச்சுட்டு வந்திருக்கிறோம். இனி கொஞ்ச நாட்கள் மட்டும்தான். இந்த கொஞ்ச காலத்துல நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ மைலா. நன்றி ஆண்டவரே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் தயங்கி நடைபயின்றே, அருகினில் தயங்கி நடைபயின்றேன், பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார், அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, வலியவர் செருக்கினை அகற்றிடவே, வலியவர் செருக்கினை அகற்றிடவே, பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார், அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே,
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. கர்த்தர் நம்மை இன்றைக்கு நல்ல கனி கொடுக்கும்படிக்காய் அழைக்கிறார். நிறைந்த பலன்களை கொடுக்கும்படிக்காய் அழைக்கிறார். நாமும் வழி விலகும் மக்களாக நம்முடைய மனதிற்கேற்ற மார்க்கங்களை தெரிந்து கொண்டு இதுதான் கர்த்தருடைய வழி என்று சொல்லி நாம் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்கினோம். தேவன் காண்பிக்கும் வழிகளை விட்டு நம்முடைய மனதிற்கு பிரியமான வழிகளின் ஊடாக கடந்து போய் அதிலே நாம் கனி கொடுத்து கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தவறான புரிந்து கொள்ளுதலோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை மீண்டும் திருப்பி தம்முடைய மார்க்கத்திலே நம்மை நிறுத்துகின்றார். என்னுடைய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரே. உன்னுடைய எல்லா விதமான செய்கைகளுக்குரிய பலன்கள் நீ பெற வேண்டும் என்று சொன்னார். செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது என்பதை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட திட்டமாய் பேசிக் கொண்டு வந்தாரே. தேவனாகிய கர்த்தரையே எல்லா நேரத்திலும் தேடும் ஒரு மக்களாக, தனக்கு முன்பதாக மோதாதையர்கள் எத்தனை வழிகளை வைக்க ஆரம்பித்தாலும் கூட கர்த்தரை தேடும் யோசபாத்தை போல தன்னுடைய மார்க்கங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தருடைய மனதை மட்டும் சந்தோஷிப்பிக்கும் ஒரு மார்க்கமாக மாற்றிக்கொண்டு அந்த யோசபாத்தை போல நான் என்னுடைய வழிகளை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் பேசினாரே. மட்டுமல்லாமல் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. ஒப்புக் கொடுக்கப்படாமல் தங்களால் ஆன மட்டும் சீடர்கள் முயற்சியின் ஊடாக கடந்து போனாலும் கடலை அமர்த்த அவர்களால் முடியல. அவர்களுடைய வழி வேறு, கர்த்தருடைய வழி வேறு என்பதை அவர்கள் உணர முடியாமல் தங்களால் ஆன மட்டும் பிரயத்தனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னாலும் நிறைந்த பலன்களை பெற முடியலையே. கர்த்தராகிய தேவனுடைய கரங்களிலே தங்கள் செய்கைகளை ஒப்புக் கொடுத்த பொழுது அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி அவர்கள் விரும்பும் துறைமுகத்திலே சென்று அவர்களை கர்த்தராகிய தேவன் பத்திரமாய் சேர்த்தார் என்று வாசிக்கிறோமே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய செய்கைகள் எல்லாவற்றையும் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. மூன்றாவது காரியமாக, நான் மற்றவனுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்தேன், உண்மையாகவே இவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் ஒரு வாழ்க்கை வாழ துணிந்தேன் என்று சொல்லி மற்ற மக்களால் நீங்களும் நானும் மெச்சப்படுகிறது உண்டா என்று பாருங்கள். ஒருவேளை மற்ற மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் மனிதனாக நான் இருக்கிறேன் என்று பாருங்கள். என்னுடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பதாக பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால் எல்லா ஜனத்திற்கும் உபயோகமாக என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். சபைக்கு உபயோகமாக, குடும்பத்திற்கு உபயோகமாக, ஊழியத்திற்கு உபயோகமாக நான் என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளாக சீராக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். மட்டுமல்லாமல் வேதத்திலே நாம் வாசிக்கிறது மாதிரி கர்த்தருக்கு என்று வைராக்கியம் காண்பித்த அந்த தீர்க்கதரிசி மாதிரி தனக்கு முன்பதாக ராஜாவை முகமுகமாய் சந்திக்க ஆரம்பித்தாலும் கூட ராஜாவினுடைய முகத்தினுடைய குறிப்புக்காக பயந்து போகாமல் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்று நீ செய்த கிரியைகளின் நிமித்தம் கர்த்தராக தேவன் நியாயம் விசாரிப்பார் என்று சொல்லி பலிபீடத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்ட பொழுது பலிபீடம் உடைந்து நொறுங்கி போனதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. ராஜாவுடைய உக்கிரம் அவன் மேல் மூழ ஆரம்பித்த பொழுது அவனுடைய சேவகர்கள் யாவரையும் அழைப்பித்து அவனை பிடிகள் என்று சொன்ன பொழுதிலும் கூட பயம் கொள்ளாமல் கர்த்தருக்கு திடனாய் என்று தீர்க்கதரிசியினுடைய வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு என்னுடைய செய்கைகள் கர்த்தராகிய தேவனால் மதிக்கப்படாத செய்கைகளாய் மாற்றப்பட்டு போயிடும். கர்த்தராகிய தேவன் உங்கள் செய்கைகளுக்குரிய நிறைந்த பலன்களை தர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் நிற்க பழகுங்கள். சூழ்நிலைகளோடு கூட ஒத்து போன வாழ்க்கை இல்லை, சூழ்நிலைகளை கடந்த ஒரு வாழ்க்கையாக, சூழ்நிலைகளை எதிர்க்கும் ஒரு வாழ்க்கையாக, சாத்தானுக்கு இசைந்த ஒரு மனிதனாய் அல்ல, சாத்தானை எங்கு கண்டாலும் எதிர்க்கும் ஒரு மனிதனாக வைராக்கியத்தோடு கூட நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் தேவ சமூகத்தில் நம்முடைய நிலைகளை ஒப்புக் கொடுப்போமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சொல்லப்பட்ட வார்த்தை இது யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, எங்களுக்காக உரைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். இனி எங்களுக்கு காலம் செல்லாது. இனி எஞ்சி இந்த கொஞ்ச காலத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்த வேண்டிய காலங்கள்ல சீக்கிரமாய் நாங்கள் சீர்படுத்தி ஆயத்தமடைய வேண்டிய காரியங்கள்ல சீக்கிரமாய் நாங்கள் ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போய் உமக்கு சித்தமான வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து ராஜ்யத்தை வந்தடைய கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட முறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை தாரு. இவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்தி உமக்கு சித்தமானவைகளை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான பலன்களோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.